கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இஸ்ரேல் தேசத்திற்காக ஆதரவு எதிர்ப்பு என்று உலகமை இரண்டாக பிரிந்து கிடக்கும் அளவு ஏன் இவ்வளவு தீவிரமாக அந்த பிரச்சனை இருக்கிறது? இஸ்ரேல் தேசம் திரும்ப வந்திருப்பதின் தனிச்சிறப்பு என்ன? அது தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். இன்றைக்கு உலக அரங்கில் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் ஒரு தீர்வாக சொல்லப்படுவதே டூ ஸ்டேட் சொல்யூஷன், இரு தேசங்களாக பிரிப்பது. இஸ்ரேல் தேசத்தில் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லப்படக்கூடிய யூதயா சமாரியா பகுதிகளையும் காசா பகுதியும் பிரித்து அதை பாலஸ்தீன தேசமாக உருவாக்க வேண்டும். இதுதான் பிரச்சனைக்கு தீர்வாக உலக தேசங்கள் சொல்கிறது. கிறிஸ்தவர்களும் அப்படி தான் நம்புகிறாங்க, அப்படி தான் சொல்கிறாங்க. இது சரியா? இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பூமியில் தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். வேதாகமத்தின் அந்த சத்தியத்தை அறியாதவர்கள், தேவனுடைய திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள், தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய, தேவனுக்கே எதிராக நிற்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஏனென்றால் சாத்தான் தப்பறைகள், பொய் பிரச்சாரங்கள் மூலமாக மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி தேவனுடைய மகா நாளில் நடக்கக்கூடிய இறுதி யுத்தமான அர்மகதோன் யுத்தத்தில் இந்த மக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எதிராகவே, அவருக்கு எதிராகவே யுத்தம் செய்யக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறான். அவைகள் அற்புதங்களைச் செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமெங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டிச் சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகெதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டிச் சேர்த்தான். இன்றைய மக்கள் பொதுவாக என்ன நம்பிட்டு இருக்கிறாங்க? இஸ்ரேல் தேசம் ஏன் அவங்கள ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது? அவங்க பாலஸ்தீன தேசம்னு கொடுத்துட்டு போயிடலாமே, இஸ்ரேல் தேசம் ஏன் அவங்க மேலே யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்குது? இப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு காட்டப்படுகிற செய்திகள், காட்சிகள் அல்லது தகவல்கள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா சாத்தான் அந்த அளவு இவர்களை விட சக்தி உள்ளவனாக, அறிவுள்ளவனாக இருக்கிறான். இவர்களை வஞ்சிப்பது அவனுக்கு மிக எளிது. ஏன்னா இந்த உலகம் அவனுடைய கையில் இருக்குது. இந்த உலகத்தின் அதிபதி அவன் தான். உலகத்தின் அதிபதினா, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மதம், அரசாங்கம், வியாபார அமைப்புகள் எல்லாமே அவனுடைய அமைப்பு தான், அவனுடைய சமுதாய கட்டமைப்பு தான். இங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல், சோசியல் மீடியா, செய்தி நிறுவனங்கள், இது எல்லாமே அவனுடைய கைக்குள்ளே இருக்குது. அதையெல்லாம் பயன்படுத்தி அவன் எளிதாக மக்களை எதை நம்ப வைக்கணுமோ அதை நம்ப வைத்து கொண்டிருக்கிறான். அதனால தான் உலகம் முழுவதும் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிரான பொய்களைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டால், தேவனுடைய திட்டத்தை பற்றி தெரிந்து கொண்டால் மட்டுமே இதில் இருந்து தப்ப முடியும். தேவனுடைய திட்டத்தை பற்றிய பாடங்கள் நிறைய இருக்குது. அதை நீங்கள் இந்த சேனலில் பார்க்கலாம். நாம் இப்போ பார்க்க போகிறது இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை. இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமை கூப்பிட்டு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்கிறார். அந்த தேசத்தின் நிலப்பகுதியை ஆபிரகாமின் சந்ததிக்கு, இஸ்ரேல் தேச மக்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்தார். அது மட்டுமல்ல, அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அவர்கள் அந்த ஆபிரகாமின் சந்ததி மூலமாக பூமியில் உள்ள எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்கிற ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். தேவனுடைய திட்டத்தை எங்க சுருக்கமாக சொல்கிறார். அதாவது இஸ்ரேல் தேசம் மூலமாக உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை எங்க சுருக்கமாக சொல்கிறார். இஸ்ரேல் தேசத்தை ஏன் தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு? இஸ்ரேல் தேசம்னா என்ன? ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள்னா என்ன? இதை பற்றியெல்லாம் விரிவாக பல பாடங்களை நம்ம படித்திருக்கிறோம். ஆபிரகாமுடைய சந்ததியாக வர்ற அந்த மாம்ச இஸ்ரேலர்கள் ஒரு அடையாளமாக எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னாலும் தேவனுடைய திட்டத்தில் அவர்கள் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் சரி, யூதர்களும் சரி, நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது தேவனுடைய திட்டத்தை பற்றி. ஏனென்றால் இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் இங்கே வந்திருக்கு அப்படின்னா அது அவர்களுடைய சுய முயற்சியில் வந்தது கிடையாது. உலகத்தில் எத்தனையோ தேசங்கள் உருவாகி இருக்கு, எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் உருவாகி இருந்த இடமே தெரியாமல் அழிந்து போயிருக்கிறது. ஆனால் எந்த தேசமும் எந்த சாம்ராஜ்யமும் அப்படி அழிந்து போன பிறகு 2000 வருடம் கழித்து திரும்பவும் வந்ததே கிடையாது. அப்படி ஒரு சரித்திரமே இல்லை இஸ்ரேல் தேசத்தை தவிர. ஏசாயா 11:12 இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலுமிருந்து கூட்டுவார். இதையெல்லாம் இஸ்ரேலை கூட்டிச் சேர்த்தல் என்கிற பாடத்தில் நீங்கள் படிக்கலாம். கிமு 606 பாபிலோன் பேரரசால் இஸ்ரேல் ராஜ்யம் முழுமையாக அழிக்கப்படுகிறது. இதற்கு பிறகு அவங்க தேசத்துக்கு திரும்பவும் வந்தாலும் மேதியா, பெர்ஷியா, கிரேக்கு, ரோம பேரரசுகளுக்கு கீழே அடிமைகளாக தான் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு கிபி 70 தான் ரோம பேரரசால் அவருடைய தேசம் அடியோடு அழிக்கப்பட்டு
அப்பொழுதுதான் ரோமர்கள் யூதயா இஸ்ரேல் என்கிற பெயர் கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி சிரியா பெலிசியா என்கிற பெயரை அந்த பகுதிக்கு வைக்கிறார்கள். இந்த பெயர் மாற்றம் தான் பிற்காலத்தில் பாலஸ்தீனா என்று இந்த பகுதி அழைக்கப்படுவதற்கு காரணம். இப்படி உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் திரும்ப திரும்ப அவங்க தேசத்துக்கு வருவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே தான் இருந்தாங்க. அவர்களால் அங்கே ஒரு தேசத்தை உருவாக்க முடியாவிட்டாலும் இதனால் எப்பொழுதுமே யூதர்கள் எருசலேமில் இருந்து கொண்டே தான் இருந்திருக்கிறாங்க. இதை நீங்கள் வரலாற்றில் படிக்கலாம். இஸ்லாமிய படையெடுப்பின் போதும் அங்கே யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் அங்கே மதம் மாற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள். முகமது வந்திருக்கும் போதும் யூதர்கள் தன்னை பின்பற்றி வரணும் அப்படின்னு அவர் முயற்சி எடுக்கிறாரு. அது முடியலைங்கிறப்போ அங்கே யுத்தம் பண்ணுறாரு. அதே போல் கிறிஸ்தவர்கள் அங்கே வராங்க. சிலுவை போர்கள் நிகழ்த்தும் போதும் அங்கே யூதர்கள் கொல்லப்பட்டார்கள், விரட்டி அடிக்கப்பட்டார்கள். வரலாறு முழுக்க அங்கே யூதர்கள் தொடர்ந்து அங்கே எருசலேமில் இருந்து கொண்டிருந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு யூத தேசத்தை உருவாக்குவது என்பது சாத்தியமே இல்லாத ஒரு காரியமாக இருந்தது. ஏன்னா இஸ்லாமியர்களும் அங்கே யூதர்களை பகைத்தார்கள். அங்கே இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்தது. அங்கே யூத தேசம் உருவாக்க அவங்க விடவே இல்லை. அதற்கு வாய்ப்பே இல்லாத அளவு அவங்க யூதர்களை ஒடுக்கி தான் வச்சுருந்தாங்க. அதே போல் கிறிஸ்தவர்களும் யூதர்களை எதிரிகளாக தான் பார்த்தாங்க. ஏனென்றால் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் தான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாக காட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள்தான் தேவனுடைய ஜனமாக, தேவனுடைய தேசமாக காட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ மதம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்த பிறகு இப்போ கிறிஸ்தவர்கள் தங்களை ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லும்போது யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை கொலை செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் தேவனால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்களை எதிரிகளாக கருதினார்கள். இப்படி சுவிசேஷ யுக காலம் முழுவதும் யூதர்களை அவர்கள் வெறுத்து துரத்தினார்கள். எப்படி அரபு தேசங்களில் இஸ்லாமியர்களால் யூதர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அதே போல் ஐரோப்பாவில் கிறிஸ்தவர்களால் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள். சிலுவை போர்கள் நடந்த காலகட்டத்திலலாம் இந்த பகுதி இஸ்லாமியர்கள் கையிலையும் கிறிஸ்தவ தேசங்கள் கையிலையும் மாறி மாறி இருந்தது. கிறிஸ்தவ தேசங்களே அங்கே கிட்டத்தட்ட 200 வருடங்களெல்லாம் தொடர்ந்து ஆண்டு கொண்டு இருந்தாங்க. ஆனால் யாருடைய ஆளுகை அங்கே இருந்தாலும் யூதர்கள் அங்கே ஒடுக்கப்பட்டார்கள். அதனால தான் இந்த சரித்திர காலகட்டம் முழுவதுமே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கும்போது யூதர்களால் அங்கே வந்து குடியேற முடியல, தங்களுக்கென்று ஒரு தேசத்தை உருவாக்க முடியல. அவங்க எவ்வளோ வாஞ்சையோட வைராக்கியத்தோடு தான் இருந்தாங்க. ஆனாலும் அவர்கள் அங்கே குடியேறி தங்களுக்கென்று ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கான சாத்தியமே இல்லாமல் தான் இருந்தது. நீங்கள் உலக வரலாற்றை படித்து பாருங்கள். எந்த ஒரு தேசம் அல்லது சாம்ராஜ்யம் அடியோடு அழிக்கப்பட்டு அந்த மக்கள் சிதறடிக்கப்பட்ட பிறகு திரும்பவும் அந்த தேசம் உருவானதாக வரலாறு கிடையாது. அதேபோல் ஒடுக்கப்பட்ட மக்களும் தங்களுக்கென்று ஒரு தேசத்தை உருவாக்குவது அவ்வளவு எளிதானதாக இருந்ததில்லை. அர்மீனியர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். அவங்களுக்கான தேசத்துக்காக அவங்க போராடிட்டே இருந்தாங்க. யாசிடி மக்கள் தங்களுடைய தேசத்துக்காக போராடி கொண்டே இருக்கிறாங்க. குர்திசின மக்களும் தொடர்ந்து தங்களுக்கென்று ஒரு தேசத்தை உருவாக்க போராடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். எவ்வளோ காலம் அவங்க போராடிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்குன்னு ஒரு தேசத்தை உருவாக்க முடியல. நம்முடைய தேசத்துக்கு பக்கத்திலும் இலங்கையில் தமிழர்கள் ஒடுக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு சம உரிமை இல்லைன்னு சொல்லி அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை உருவாக்க யுத்தம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் அவங்க யுத்தம் பண்ணியும் அவர்களுக்கான தேசத்தை உருவாக்க முடியல. உலக தேசங்களுடைய துணையோடு இலங்கை அரசாங்கம் அவர்களை முற்றிலுமாக நசுக்கிவிட்டது. இப்படி உலகின் பல பகுதிகளிலும் இப்படி உரிமைக்கு போராடக்கூடியவர்கள் அவர்களுக்கான ஒரு தேசத்தை உருவாக்க முடியல. அப்படி இருக்கும்போது அழிந்து போன ஒரு தேசம் திரும்ப வர்றதுங்கிறது வாய்ப்பே இல்லாததாக தான் பார்க்கப்படுது. அதிலும் இந்த பகுதி மிக முக்கியமான பகுதியாக இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கும் அது ஒரு புனித பகுதியாக பார்க்கப்படுது, இஸ்லாமியர்களுக்கும் புனித பகுதியாக பார்க்கப்படுது. இந்த பகுதி சுற்றிலும் இஸ்லாமிய தேசங்கள் இருக்குது. இதற்கு முன்பு இஸ்லாமிய பேரரசுகள் இருந்தது, இப்பொழுதும் சுற்றிலும் இஸ்லாமிய தேசங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பகுதியில் ஒரு இஸ்ரேல் தேசம், யூதர்களுக்கான ஒரு தேசம் உருவாவது வாய்ப்பே இல்லாததாகத்தான் கருதப்பட்டது. ஆனால் அப்படியும் அங்கே யூத தேசம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது எந்த உலக தேசங்களால், அந்த தேசங்களுடைய உதவியால் கொண்டு வரப்படலை, அல்லது யூதர்கள் அவங்களா முயற்சி பண்ணி கொண்டு வந்தாங்களா அப்படின்னா அதற்கும் வாய்ப்பே இல்லை. இதை தான் நம்ம மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய திட்டத்தின்படி அங்கே இஸ்ரேல் தேசம் மிகச்சரியாக தீர்க்க தரிசனங்களின்படி குறித்த காலத்தில் திரும்பி வர வேண்டும். அதனால் தேவன் தான் மிகச்சரியாக அந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் தேசத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதனால் தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் அவங்களுக்கு இன்னும் இருக்குது. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால அது இல்லாமல் போய்விடவில்லை. அவர்களுடைய தண்டனை காலத்திற்கு பிறகு தேவனுடைய தயவு இப்பொழுது யூதர்களுக்கு திரும்பி இருக்கிறது. சுவிசேஷம் முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு இருந்தது,
இப்பொழுது தேவ தயவு யூதர்களுக்கு தான் திரும்பி இருக்கிறது என்கிற சத்தியத்தை கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் கிறிஸ்தவர்கள் தங்களை ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று காட்டிக்கொண்டு யூதர்கள் புறக்கணிக்கப்பட்டுட்டாங்க. அவங்க கிறிஸ்துவை கொன்றதால் புறக்கணிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி யூதர்களை வெறுக்கிறது, அவங்கள கொல்றது, இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவனுக்கு கீழ்ப்படியில், அதனால் அவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள், அவங்க தேசமே அழிக்கப்பட்டு விட்டது. இப்போது இஸ்ரேலர்கள்னால் அது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களான கிறிஸ்தவர்கள் தான், அப்படி தான் அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் என்றும் மாறாதது. ஆபிரகாமுக்கு தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆதியாகமம் 12:1-3 நீங்கள் இதை படிக்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்குப் போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்போ அந்த நிலப்பகுதியை ஆபிரகாமுடைய சந்ததிகளுக்கு கொடுக்குறாரு. அந்த நிலப்பகுதி எதுன்னு எல்லைகளோட பின்பு தெளிவாக சொல்கிறார். அப்போ அந்த இஸ்ரேல் தேசம் ஆபிரகாமுடைய சந்ததியான யாக்கோபின் சந்ததியான அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் கொடுத்த வாக்கு மாறாதது. அவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். நீ இந்த தேசத்துக்கு போனால் நான் உனக்கு தருவேன்னு சொல்கிறார். தேவன் ஆபிரகாமுக்கு செய்த இந்த உடன்படிக்கை எந்த நிபந்தனைகளும் இல்லாதது. இந்த கவனன்ட் அன்கண்டிஷனல் கவனன்ட். ஆபிரகாமுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், அவர்கள் இந்த தேசத்தில் வளர்ச்சி அடைவார்கள். இது மட்டும் இல்லை, இதில் ஆவிக்குரிய சந்ததியும் சொல்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தமே பிறகு 2 பகுதிகளாக காட்டப்பட்டது, வானத்து நட்சத்திரங்கள், கடற்கரை மணலத்தினை என்று. அப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கான ஆசீர்வாதத்தையும் அங்கே சொல்கிறார். அந்த ஆவிக்குரிய வித்து மூலமாக, அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் மூலமாக முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். முதலாவது, ஆபிரகாமுடைய தகப்பனை இறந்த பிறகு ஆபிரகாம் அந்த தேசத்துக்குள்ளே வர்றார். கானான் தேசத்துக்குள் வந்ததும் அப்பொழுது அவருக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. ஆபிரகாமோடு அந்த உடன்படிக்கையை செய்கிறார். ஏன்னா ஆபிரகாம் அவர் சொன்னபடி அவனுடைய மக்களை எல்லாம் அவனுடைய தேசத்தை விட்டு இங்கே வர்றார், கானான் தேசத்துக்கு வந்துட்டார். அதனால் அவரோடு ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். அடுத்ததாக ஆதியாகமம் 22:16-18 வரை படித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை அங்கே உறுதிப்படுத்துகிறார், ஆணையினாலே உறுதிப்படுத்துகிறார். இப்போ இது த ஓத் பவுண்ட் காவனன்ட் ஆகிறது. அங்கே தேவன் என்ன சொல்கிறாரு? என் பேரில் ஆணையிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவன் செய்த இந்த உடன்படிக்கை நிபந்தனைகள் அற்றது. அன்கண்டிஷனல் காவனன்ட், ஓத் பவுண்ட் காவனன்ட். இது நிபந்தனையற்ற உடன்படிக்கை என்பதால் கண்டிப்பாக அவர்கள் தவறு செய்தாலும் தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படி அது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். ஏன்னா அது தேவனுடைய திட்டத்தில் இருக்குது. தேவன் வாக்கு கொடுத்துருக்கிறாரு, தேவன் ஆணையிட்டு உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதனால் அவர்கள் தவறே செய்தாலும் கூட அவர்களுக்கான அங்கே தண்டனை கொடுக்கப்படுது, அவங்க திருத்தப்படுறாங்க. இஸ்ரேல் மக்கள் தவறு செய்து விட்டார்கள், தேவன் அவர்களை புறக்கணித்து விட்டார் அப்படின்னு சொல்லி அதனால் இனிமே அந்த வாக்குத்தத்தம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா தேவன் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை, தேவன் பண்ண அந்த வாக்கு தத்தத்தில் இருந்து அவர் பின்வாங்க மாட்டார். ஆபிரகாமுக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, அதனால் அதை நிறைவேற்ற வேண்டியது தேவனுடைய கடமையாக இருக்கிறது. அவர் சொன்னபடி அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதை தான் நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்க தவறு செய்தார்கள், அவங்க தேவனுடைய தயவை இழந்து போனார்கள், அவங்க தேசம் அழிக்கப்பட்டது, தேசத்தை விட துரத்தப்பட்டார்கள். இது எல்லாம் நடந்தது. 7 கால தண்டனை அவர்கள் மேல் வந்தது. அவர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் மேலே எல்லா விதமான குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டது. அவர்கள் எல்லாராலும் வெறுக்கப்பட்டார்கள். சுவிசேஷ யுகத்தில் நட்சத்திர அங்கத்தினராக இருந்த மார்ட்டின் லூதர் கூட யூதர்கள் இப்படி மேசியாவை புறக்கணித்து விட்டார்கள், அதனால் அவர்கள் மேலே தண்டனை வந்திருக்கு, அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பேசியிருக்கிறார். அது உண்மைதான். அந்த காலகட்டத்தில் யூதர்கள் தேவ தயவு இல்லாத நிலையில் தேவனால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கான அந்த தண்டனை காலம் முடிந்த பிறகு தேவ தயவு அவர்களுக்கு திரும்பியது. இதை தேவன் தீர்க்க தரிசனமாகவும் சொல்லியிருக்கிறாரு. அவர்களுடைய தண்டனை காலம் முடிந்த பிறகு அவர்கள் சிதறடிக்கப்பட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை கூட்டிச் சேர்ப்பேன் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக பல வசனங்களில் சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னபடியே அதை இப்பொழுது செய்தும் இருக்கிறார். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே
அந்த வித்தின் மூலமாக உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உன்னதமான ஆவிக்குரிய நிலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைத்தது. ஆனாலும் ஒரு இஸ்ரேல் தேசமாக முழுமையாக அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மிகவும் சொற்ப பேர் தான் அந்த பரம அழைப்பிற்கு தகுதியுள்ளவர்களாக வந்தார்கள். அப்போ மீதியாக இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையை நிறைவு செய்ய மற்ற எல்லா தேசங்களில் இருந்த எல்லா மக்களிலும் இருந்து அந்த பரம அழைப்பிற்கு தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இப்படி புறஜாதிகளிடமிருந்து தம்முடைய நாமத்திற்கென்று ஒரு மக்களை அவர் தெரிந்தெடுத்த பிறகு, அந்த தெரிந்தெடுத்தல் முடிந்த பிறகு இஸ்ரேல் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்பது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் பவுல் இதை தெளிவாக சொல்கிறாரு. காட்டு ஒலிவ மரம் நீங்களே ஒட்ட வைக்கப்பட்டிருக்கீங்க, அப்போது சுபாவ ஒலிவ மரக்கிளைகள் அவர்கள் ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம்னு சொல்கிறாரு. அப்போ தம்முடைய நாமத்திற்கென்று புறஜாதிகளில் இருந்து பரிசுத்தவான்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு, அந்த புறஜாதிகள் காலம் முடிவடைந்த பிறகு இஸ்ரேல் தேசம் திரும்பவும் அங்கே வரும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன். ஆக தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படியே அந்த உன்னதமான பரம அழைப்பிற்கு அந்த நட்சத்திர வகுப்பாராக பரிசுத்தவான்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் மூலமாக, அந்த ஜியோன் மூலமாக இவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஜியோனிலிருந்து யாக்கோபுக்கு ரட்சிப்பு வரும். பரிசுத்தவான்கள் தேர்ந்தெடுப்பு முடிவு பெறுகிற அந்த 7ஆம் காலகட்டத்தில் தான், ரசல் போதகர் காலகட்டத்தில் தான் இஸ்ரேலர்களுக்கான தேவதயவு திரும்பிவிட்டது. அவர்களுக்கான தண்டனை காலம் முடிவடைய போகிறது. இஸ்ரேல் தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசம் அவங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும். தேவன் அவர்களுக்கு இஸ்ரேல் தேசத்தை திரும்ப கொண்டு வர போகிறார் அப்படிங்கிற செய்தியை கொடுத்தார். தீர்க்க தரிசனங்களையும் கால கணக்குகளையும் ஆராய்ந்து ரசல் போதகர் கொடுத்த அந்த செய்தியின்படியே அப்படியே அது நடந்தது. அப்போ ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மாறாதது, அந்த உடன்படிக்கை மாறாதது. அதனால தான் இஸ்ரேல் தேசத்தை, அந்த வாக்குத்தத்தம் செய்த அந்த தேசத்தை ஆபிரகாமின் சந்ததிக்கு, அந்த இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் இப்பொழுது திரும்பவும் கொடுத்திருக்கிறார். இனி அதை யாராலும் அவர்களிடமிருந்து பிடுங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் மக்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன போது, விசுவாசம் இல்லாமல் போன போதெல்லாம் அவர்கள் எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்டார்களோ, அதே போல தான் இப்போது நடக்குது. இஸ்ரேல் மக்கள் மட்டும் தேவனுடைய திட்டத்தை பற்றி அந்த சத்தியத்தை அறிந்திருந்தார்கள் என்றால் இப்பொழுது இருப்பதை விட பல மடங்கு அதிக நம்பிக்கையோடும் உறுதியோடும் இருப்பார்கள். அப்படி இப்போ இஸ்ரேலர்கள் மட்டும் அதிக விசுவாசத்தோடு இருந்திருந்தாங்கன்னா இப்பொழுது அவர்களுக்கு நடந்த பல தீவிரவாத தாக்குதல்கள், பாதிப்புகள் கூட நடந்திருக்காது. தேவனுக்கு உண்மையான பிள்ளைகளாக இருந்திருந்தாங்கன்னா 1967 எப்படி அந்த 6 நாள் யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைத்ததோ, பல அற்புதங்கள் நடந்தது இல்லையா, அதே போல் அப்போ 1973 யோம் கிப்பும் வரலையும் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு நடந்திருக்காது. அதற்கு பிறகு 50 வருடங்களுக்கு பிறகு 2023 அக்டோபர் 7 தாக்குதல் நடந்தது இல்லையா, அதே போல் மிகப்பெரிய அளவு பாதிப்புகள் இவங்களுக்கு நடந்திருக்காது. அவர்கள் அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே அதிக விசுவாசத்தோட தேவனுக்கு உண்மையாக இருந்திருந்தாங்கன்னா தேவனுடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். இந்த விசுவாசம் மிக சிலருக்கு இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான இஸ்ரேலர்கள் அந்த விசுவாசம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஒருபோதும் அவர்களுடைய சுய பலத்தால் இந்த இஸ்ரேல் தேசம் அங்கே வந்திருக்கவே முடியாதா, இருக்குது வாய்ப்பே இல்லை. அப்படியே வந்திருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நடந்த அந்த பல யுத்தங்களில் அவங்க ஜெயித்திருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு தேசம், அவங்க தேசத்தோட பல மடங்கு மிகப்பெரிய எகிப்து தேசம், படைப்பலமும் அதிக அளவு இருக்குது. அந்த ஒரு தேசமே அவங்கள அழித்திருக்க முடியும். ஆனால் பல தேசங்கள் ஒன்று சேர்ந்து வந்தும் அவர்களுடைய தேசத்தை அழிக்க முடியாதது இயற்கைக்கு முரணாக நடந்த விஷயம். இஸ்ரேல் தங்களை ஒரு தேசமாக அறிவித்த அந்த 1948 யுத்தத்தில் அவங்க பிழைத்து நின்றதே ஒரு பெரிய அற்புதம். சுற்றி இருக்கக்கூடிய 5 தேசங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். ஆனால் இஸ்ரேல் தேசங்கிறது அப்போ தான் உருவாகிக்கிட்டு இருக்கு. இன்னும் இஸ்ரேல் தேசத்துக்கான ஒரு ஆர்மி, போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் அவங்க முழுமையாக உருவாக்கக்கூட இல்லை. அப்போது இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக வந்த தேசங்கள் எல்லாம் சுற்றில் இருக்கக்கூடிய பெரிய அரபு தேசங்கள். இஸ்ரேலை விட அவர்கள்ட்ட தான் பெரிய படை இருந்தது, எண்ணிக்கையிலையும் ஆயுத பலத்திலையும். அது மட்டும் இல்லை, அந்த பகுதியை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்த பிரிட்டனும் இஸ்ரேலுக்கு எதிராக துரோகம் செய்தது. அவங்க அங்கேருந்து கிளம்பும்போது அவர்களுடைய படைகள், ஆயுதங்கள், அவர்களுடைய தளபதிகளை அரபு தேசங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஆயுதங்களையும் கொடுத்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்க தளபதிகளையும் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஏன்னா அரபு தேசங்கள்கிட்ட எண்ணெய் வளம் இருக்குது. அப்போது எப்படினாலும் இந்த அரபு தேசங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து யுத்தத்துக்கு வர்றாங்க. அதனால் இஸ்ரேல் தேசம் அழிக்கப்பட்டு விடும். அதனால் நம்ம இப்போவே இந்த அரபு தேசங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டால் அவர்களுடைய நட்பு கிடைக்கும். அதனால் எண்ணெய் வளத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற எண்ணத்தோடு தான் பிரிட்டன் இப்படி அரபு தேசங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டது. பிரிட்டன் மட்டும் இல்லை, உலக தேசங்கள் எல்லாமே அப்படி தான் நம்பிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நாட்களில் இந்த இஸ்ரேல் தேசமே இல்லாமல் அழிந்து போய்விடும், அரபு தேசங்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்துட்டாங்க, அங்கே இஸ்ரேல் தேசமே இன்னும் இருக்காது அப்படின்னு தான் நினச்சாங்க.
ஆனால் யாரும் எதிர்பார்க்காதபடி, நம்பவே முடியாதபடி அங்கே இஸ்ரேல் தேசம் நிலைத்து நின்றது. அப்போ இதெல்லாம் காரண காரியங்களால் விளக்க முடியாத மிகப்பெரிய அற்புதமாக தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த யுத்தங்களில் அற்புதங்கள் நடந்திருக்கு. அற்புதமாகத்தான் அவர்கள் தப்பியிருக்கிறார்கள் என்பதை உலகம் உணர்ந்திருக்கிறது. அவர்களுடைய எதிரிகளும் கூட அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். 1948 யுத்தத்தில் எகிப்திய வீரர்கள் இப்படி தான் சொன்னாங்க. இப்போது இந்த 2023 இருந்து நடந்த யுத்தத்திலையும் இவர்கள் எதிரிகளுக்கு மிகப்பெரிய அளவில் சேதத்தை உண்டு பண்ணாங்க. எதிரிகள் நினைத்து பார்க்க முடியாத அளவு அழிவுகள். இவர்களால் இஸ்ரேலை ஒன்றும் பண்ண முடியல. இதெல்லாம் அவங்க பார்த்து ஈரான் மினிஸ்டரே சொன்னார், இஸ்ரேலர்கள் அவங்க திறமையாலோ ஆயுதங்களாலோ அவங்க இந்த வெற்றியை அடையவில்லை. அவர்கள் சூப்பர் நேச்சுரல் பவர், அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை பயன்படுத்தி தான் ஜெயித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். இந்த யுத்தங்கள் மட்டுமல்ல, இதற்கு முன்பு நடந்த பல விஷயங்கள் அற்புதங்களாக நடந்திருக்கு. ஒட்டமான் பேரரசில் அவங்க மிகவும் ஒடுக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க குடியேற அனுமதியே கிடையாது. ஆனால் அப்போ அங்கே குடியேற அனுமதி வாங்கி ஒரு தேசத்தை உருவாக்கியதே பெரிய ஆச்சரியமான விஷயம். அவ்வளோ மோசமாக பாலைவனமாக இருந்த தேசத்தை அவங்க மிக செழிப்பாக உருவாக்கியது. அந்த நேரத்தில் அதிகமாக மழை பெய்தது, அந்த இடமே செழிப்பானது. இப்படி பல விஷயங்களை பார்க்கும்போது இதெல்லாம் அற்புதமாக நடந்தது. ஏனென்றால் இதெல்லாம் அவர்களுடைய தனிப்பட்ட முயற்சினால் மட்டும் நடந்து விடவில்லை. அவர்களுக்கான தண்டனை காலம் முடிந்து விட்டது. அதனால் தேவனுடைய திட்டத்தின்படி அவர்களை தேவன் தான் அங்கே கூட்டி சேர்த்து ஒரு தேசத்தை உருவாக்கி இருக்கிறார். இஸ்ரேல் தேசத்துக்கான தண்டனை அவங்க கிறிஸ்துவை புறக்கணித்ததில் இருந்து ஆரம்பிக்குது. 33 ஆரம்பிக்குது. இஸ்ரேல் மக்கள் ஏற்கனவே அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அவங்க தேசத்தை ஆளும் உரிமையை இழந்தாங்க. கிமு 606 ஆளும் உரிமையை, அவர்கள் தேசமாக இருந்த ஆளும் உரிமையை இழந்தார்கள். பிறகு திரும்பவும் அவங்களுக்கு ஒரு தயவு கொடுக்கப்படுது. 70 வார தீர்க்க தரிசன பாடத்தில் நாம் அதை படிக்கிறோம். மேசியா வர்ற வரைக்கும் அவங்களுக்கு அந்த தயவு கொடுக்கப்படுது. ஆனால் அதற்கு பிறகும் அவங்க மேசியாவை ஏற்றுக்கொள்ளாததால் கிபி 33 இருந்து அவர்களுக்கான தேவ தயவு நீக்கப்பட்ட தண்டனை காலம் ஆரம்பிக்குது. அப்படி தேவ தயவு நீக்கப்பட்ட அந்த தண்டனை காலம் 1878 முடியுது. ஏன் இந்த 1878 இந்த கணக்கெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்கள் அதை மற்ற பாடங்கள் இதெல்லாம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு, அதில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இஸ்ரேலுக்கான 7 கால தண்டனை, புறஜாதிகள் காலம் என்றெல்லாம் பாடங்கள் இருக்குது. அதில் இருந்து நீங்கள் இதை கற்றுக்கொள்ளலாம். அப்போது இஸ்ரேல் தேசம் அவங்க ஆளும் உரிமை நீக்கப்பட்டதிலிருந்து கிமு 606 இருந்து முதலாம் உலக யுத்தம், உலகத்துக்கான பேரழிவுகள், உபத்திரவ காலம் ஆரம்பித்து 1914 வரைக்கும் இந்த காலகட்டம் தான் இஸ்ரேலுக்கான 7 கால தண்டனை. இந்த காலகட்டத்திற்கு உள்ளதான் அவர்களுக்கான தயவு புறக்கணிக்கப்பட்ட காலம் வருது. இந்த காலக்கணக்குகள், இந்த பாடத்தை பற்றியெல்லாம் தனியாக பாடம் இருக்குது, நீங்கள் அதில் கற்றுக்கொள்ளலாம். அப்போ வேத வசனங்கள் தீர்க்க தரிசனமாக அவர்களுக்கு தேவ தயவு நீக்கப்படும். ஆனால் பிறகு தண்டனை காலத்திற்கு பிறகு அவங்களுக்கு தேவ தயவு திரும்பவும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் பரிசுத்த பவுலும் அதை தான் சொல்கிறாரு. சுவிசேஷ அந்த புறஜாதிகள் காலகட்டத்திற்கு பிறகு தேவனுடைய தயவு இஸ்ரேல் தேசத்திற்கு திரும்பும் என்று சொல்கிறார். அப்போ கிறிஸ்தவ தேசங்களுக்கு இருந்த தயவு அங்கே முடிஞ்சு இஸ்ரேல் தேசத்துக்கான தயவு திரும்புகிறது. அதனால தான் அந்த குறித்த காலத்திலே தேவன் அவர்கள் திரும்பி வருவதற்கான எல்லா காரியங்களையும் செய்து அதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்கி அவர்களை உலகம் முழுவதும் இருந்து கூட்டி சேர்த்து அங்கே ஒரு தேசமாக உருவாக்கி இருக்கிறார். இதற்கு முன்பு பல நூற்றாண்டுகளை அவங்க முயற்சி செய்தார்கள் இல்லையா? நெப்போலியன் கூட அவர்களுக்கு யுத்த தேசத்தை உருவாக்க முயற்சி எடுத்தார், ஆனால் முடியல. அப்போ மனித முயற்சியால் அது நடக்காத காரியமாக இருக்குது. குறித்த காலத்தில் தேவன் அதை செயல்படுத்தினார். அவர்களுக்கான 7 கால தண்டனை முடிவடைந்ததும் உலகமாக உபத்திரவ காலம், அந்த உலக யுத்தத்தோடு ஆரம்பிக்குது. அந்த யுத்தத்தில் அந்த பகுதியை ஆக்கிரமித்திருந்த ஒட்டமான் எம்பையர் பிரிட்டன் மற்றும் பிரான்சிடம் தோல்வியடைகிறது. அதனால் அந்த யுத்தத்தில் 1917 இஸ்ரேல் தேசத்துக்கான பகுதிகள் எல்லாமே விடுதலை அடைந்தது. இப்போ அந்த நிலப்பகுதிகள் இஸ்லாமிய ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை அடைந்ததால் அங்கே வந்து குடியேறதுக்கு யூதர்களுக்கு தடை இல்லை. அதனால் உலகம் முழுவதும் இருந்து யூதர்கள் அந்த பகுதிக்கு வந்து குடியேறி அங்கே தங்களுக்கென்று அந்த பாலஸ்தீன தேசத்தை உருவாக்கினார்கள். இதற்கு பிறகு தான் அந்த 2ஆம் உலக யுத்தத்தில் ஐரோப்பா, ரஷ்யா முழுவதும் யூதர்களுக்கு எதிரான வெறுப்பு பரவி அங்கே யூதர்கள் வேட்டையாடப்பட்டார்கள். அதனால் அங்கே ஐரோப்பிய தேசங்களில் இருந்து ஏராளமான யூதர்கள் தங்களுக்கென்று உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த தேசமான பாலஸ்தீனத்தை நோக்கி ஓடி வர ஆரம்பித்தார்கள். இப்படி அவர்களுக்கு ஆபத்து வரலன்னா ஐரோப்பிய தேசங்களில் சுகமாக இருந்திருப்பாங்க. ஆனால் நாசிகள் கான்சன்ட்ரேஷன் கேம்பில் அவங்கள அந்த வதை முகாம்களில் படுகொலை செய்கிறார்கள் என்று தான், அதிலிருந்து தப்பிப்பதற்காக தான் அவங்க தங்களுடைய பூர்வீக தேசமான இஸ்ரேல் தேசத்தை நோக்கி ஓடி வந்தார்கள். இதையெல்லாம் முன்பே தேவன் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார்.
1948 இஸ்ரேல் தேசம் என்கிற பெயரோடு சுயாட்சி கொண்ட தேசமாக தங்களை அறிவித்தார்கள். அப்போ நம்ம தேவனுடைய திட்டத்தையும் வரலாற்றையும் இப்போ பார்த்தோம். தேவனுடைய திட்டத்தின்படியே மிக சரியாக இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த வரலாற்றில் நம்ம படிக்கிறோம். தேவனுடைய திட்டத்தோட தீர்க்கதரிசனத்தோட படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தேவனுடைய திட்டத்தின்படியே தான் இந்த காரியங்கள்லாம் நடந்திருக்கு. இதில் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், யூதர்களுக்கான தேவ தயவு திரும்பிவிட்டது. யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட இஸ்ரேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 7 கால தண்டனை முடிந்து விட்டது. அதனால தான் திரும்ப இஸ்ரேல் தேசத்தை தேவன் அங்கே கொண்டு வந்திருக்கிறார். இவர்களாக அங்கே உருவாக்கலை இல்லையா? தேவனுடைய திட்டத்தின்படி மிக சரியான காலகட்டத்தில் எப்போ அங்கே இஸ்ரேல் தேசம் உருவாக்கப்படணுமோ அப்போது தேவன் அங்கே இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கி இருக்கிறார். அப்போ இஸ்ரேல் தேசம் அங்கே வந்து விட்டது, தேவனுடைய திட்டத்தின்படி வந்திருக்கு. இது ப்ராமிஸ்டு லேண்ட், இது தேவனால் யூதர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நிலம். அதனால் இந்த நிலத்தில் இஸ்ரேல் தேசத்தை கொண்டு வந்ததும் சர்வ வல்லமையுள்ள தேவன். இஸ்ரேல் மக்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அவர்களுடைய தவறால் அவர்கள் அந்த நிலத்தை இழந்தார்கள். அதற்காக தேவன் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை காலமெல்லாம் முடிந்த பிறகு இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் அந்த நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தார். 1878 இது ஆரம்பித்து 1948 அவர்களுக்கான தேசம் அங்கே உருவாக்கப்பட்டு விட்டது. 1948 யுத்தத்தில், அந்த யுத்தத்தில் எருசலேமின் ஒரு பகுதி, யூதேயா சமாரியா என்று சொல்லப்பட்ட அந்த வெஸ்ட் பேங்க், காசா பகுதி, இதெல்லாம் ஜோர்டான் மற்றும் எகிப்து வசம் போய்விடுகிறது. ஆனால் 1967 திரும்பவும் அரபு தேசங்கள் இஸ்ரேலை அழிப்போம் என்று வர்றாங்க இல்லையா? அந்த 6 நாள் யுத்தத்தில் எருசலேம், வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய யூதேயா சமாரியா பகுதிகள், காசா, இது எல்லாமே இஸ்ரேல் வசம் வந்து விடுகிறது. 1948 அவங்க தேசம் கேட்கும்போது அரபுகள் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு ஐநா சபை அதை 2ஆக பிரிக்கும்போது கூட யூதர்கள் அப்போது ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா தேவன் இப்படி அவர்களுக்கு முழு தேசத்தையும் கொடுப்பார் என்கிற விசுவாசம் அவங்களுக்கு அப்போ இல்லை. அதனால் கிடைக்கிற இடத்த வாங்கிக்குவோம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் தேவன் அவருடைய திட்டத்தின்படியே எல்லா காரியங்களையும் நடத்தினார். ஐநா சபை இப்படி மிகச்சிறிய இடத்த தான் இஸ்ரேலுக்கு கொடுத்திருந்தாலும் இஸ்லாமியர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களாக யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த யுத்தத்தில் தோற்று போய் ஐநா சபை ஒதுக்கிய இடத்துல பல பகுதிகளை இழந்து விட்டார்கள். திரும்ப 1967 திரும்ப யுத்தத்தை ஆரம்பித்து அதில் எல்லா பகுதிகளையும் இழந்து விட்டார்கள். அப்போது தேவன் அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நான் திரும்பவும் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதே போல் தண்டனை காலத்துக்கு பிறகு திரும்பவும் இஸ்ரேலுக்கு அந்த தேசத்தை கொடுத்து விட்டார். எசேக்கியேல் 20:41-42. நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டிருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்துக் கொள்ளும் போது சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். அப்பொழுது புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்திலே நான் உங்களை திரும்பி வர பண்ணும் போது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொண்டு. அப்போ தேவன் சொன்னபடியே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் நமக்கு தருவார் அப்படிங்கிற விசுவாசம் இஸ்ரேல் மக்களுக்கு இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தால் அந்த முழு தேசத்தையும் இஸ்ரேல் தேசமாக அவங்க உருவாக்கி இருப்பார்கள். ஆனால் அந்த விசுவாசம் இல்லாததுனால தான் உலக தேசங்களோட அழுத்தத்துக்கு அல்லது அவர்களுடைய நட்புக்காக அந்த இடத்த விட்டு கொடுத்தாங்க. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் எது? வடக்கில் அங்கே தீருல இருந்து கீழே அங்கே வனாந்திரம் வரைக்கும், அந்த கடல் வரைக்கும். அதே போல் இந்த பக்கம் யோர்தானை தாண்டி கூட அவங்களுக்கு சில பகுதிகள் இருக்குது. அப்போ இந்த விசுவாசத்தோடு அவங்க உறுதியாக இருந்திருந்தால் பாலஸ்தீன தேசம்னு ஒன்று கிடையாது, இது எங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட தேசம் அப்படின்னு சொல்லி அது முழுவதுமே இஸ்ரேலாக அவங்க கட்டி எழுப்பி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வெஸ்ட் பேங்க் சொல்லக்கூடிய அந்த யூதேயா சமாரியா பகுதியை PLO என்கிற அந்த தீவிரவாத அமைப்பின் நிர்வாகத்துக்கு ஒப்பு கொடுத்துட்றாங்க. அதே போல் காசா பகுதி முழுவதையும் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பிடம் கொடுத்து விட்டார்கள். இப்போ இது பெரும்பான்மையான இஸ்ரேல் மக்களிடம், அந்த அரசாங்கத்திடம் தேவ நம்பிக்கை இல்லை என்பதை காட்டுகிறது. உலக சட்டங்களின்படி பார்த்தாலும் உலக தேசங்களெல்லாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு அந்த பகுதியை கொடுத்துருக்கு. ஐநா சபையும் அந்த பகுதியை கொடுத்துருக்கு. ஆனால் அதுலேயும் பிரச்சனை பண்ணி சில பகுதிகளை அரபுகள் கேட்டாலும் அவங்க 2 முறை யுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த யுத்தத்தில் தோற்றிருக்கிறார்கள். அப்போவே அதற்கு முன்பு அவர்கள் பண்ணின உடன்படிக்கைகள் எல்லாம் செல்லாமல் போயிடுது. அந்த யுத்தத்தை ஆரம்பித்தது அரபு தேசங்கள் தான். அப்போ 2 யுத்தங்களையும் அவங்க தோற்றிருக்கிறார்கள். அதனால் அந்த பகுதிகளை அவர்கள் இழந்து விட்டார்கள். இப்போ திரும்பியும் அவங்க கேட்க முடியாது. நியாயத்தின்படி பார்த்தாலும் அங்கே பூர்வகுடிகள் இஸ்ரேல் மக்கள், அங்கே இஸ்ரேல் தேசம்தான் ஏற்படுத்தப்படணும். அதில் அரபு மக்கள் சமாதானமாக அவர்களோட சேர்ந்து வாழலாம். அதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கு உலக மக்களும் கிறிஸ்தவங்களும் என்ன கேட்குறாங்கன்னா, பாலஸ்தீன மக்களுக்கும் அங்கே உரிமை இருக்குல்ல, அவங்களும் அவங்க தேசத்தை உருவாக்கி கொள்ளலாம் அல்லவான்னு கேட்குறாங்க.
ஆனால் அது தவறு. அவர்களுக்கு அங்கே ஒரு தேசத்தை உருவாக்குறதுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா அது இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட தேசம். இப்போ அந்த பகுதியிலையும் ஒரு பகுதியை இஸ்லாமிய தேசமாக உருவாக்கணும்னு அரபுக்கள் அதை எடுத்தாங்கன்னா அது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை இவர்கள் திருடுவதாகிவிடும். சட்டத்தின்படி நியாயத்தின்படி பார்த்தாலும் அவங்க 2 யுத்தத்தில் இஸ்ரேலை அழிக்க நினைத்து அதில் தோற்றிருக்காங்க. இப்போ அந்த பிரதேசம் கண்டிப்பாக இஸ்ரேலால் ஜெயிக்கப்பட்ட பிரதேசங்கள், அவங்கக்கிட்ட தான் இது இருக்கணும். நடைமுறைப்படி பார்த்தாலும் இந்த சிறிய பகுதியில் 2 தேசங்களை உருவாக்குவது தேவையற்ற சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தான் உருவாக்கும். அங்கே ஒரே தேசமாக இஸ்ரேல் தேசம் இருப்பது தான் அங்கே இருக்கக்கூடிய அரபுகளுக்கும் நல்லது. அவர்கள் அங்கே எல்லா உரிமைகளோடும் சுதந்திரத்தோடும் சுபீட்சமாக சமாதானமாக வாழ முடியும். ஏற்கனவே இஸ்ரேலர்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தேசம் அப்படின்னா யோர்தான் நதிக்கு 2 பக்கம் உள்ள இடம் தான். இன்றைக்கி ஜோர்டான் ஒரு தேசம் இருக்குல்ல, அதையும் சேர்த்து தான் கொடுத்தாங்க. அரபுக்களுடைய எதிர்ப்பினால தான் யோர்தான் நதிக்கு கிழக்கில் உள்ள பகுதி முழுவதையும் பெரும் பகுதியை அரபு இஸ்லாமியர்களுக்காக இஸ்லாமிய தேசமாக உருவாக்குறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அங்கே தான் இன்றைக்கி ஜோர்டான் என்கிற தேசம் இருக்குது. அப்போ பாலஸ்தீனர்களுக்கு ஒரு தேசம் என்றால் அது ஜோர்டான் தேசம்தான். நீங்கள் இந்த மேப்பில் பார்க்கலாம், மிடில் ஈஸ்டில் எவ்வளோ பிரம்மாண்டமான தேசங்கள் இருக்குது, எவ்வளோ பகுதிகள் சும்மா தான் கிடக்கு. அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் தேசம் என்கிற அந்த சிறிய தேசத்தில் யூதர்கள் கொடுக்கப்பட்ட அந்த நிலத்திலையும் ஒரு பகுதியை பிடுங்கி அங்கே இஸ்லாமிய தேசம் உருவாக்கணும்னா அவங்க சுபீட்சமாக வாழ்வதற்காக இதை செய்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவோ நிலப்பகுதிகள் இருக்குது. இவங்க அதற்காக செய்யலை. இவங்களுடைய நோக்கமே இஸ்ரேல் தேசத்தை அழிப்பது என்பது தான். அப்போ ஏன் அரபுக்கள் இதை செய்யணும்? ஏன் இவ்வளவு தீவிரமாக இருக்காங்க? ஏன் உலகம் முழுவதும் எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்தாலும், எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருந்தாலும், இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையில் மட்டும் ஏன் இவ்வளவு கவனம் காட்டுகிறார்கள் அப்படின்னா, இதற்கு காரணம், இதற்கு பின்னால் யார் இருக்கா? அர்மகதோன் யுத்தத்தில் இந்த உலக மக்களை எல்லாம் தேவனுக்கு எதிராக கொண்டு வந்து அவருக்கு எதிராக யுத்தத்தில் நிறுத்துறதுக்கு சாத்தான் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். இது தெரியாமல் தான் பல அரபு மக்களும் கிறிஸ்தவ தேசங்களும் கிறிஸ்தவ மக்களும் பொய் பிரச்சாரங்களால் வஞ்சிக்கப்பட்டு தேவன் தீர்க்க தரிசனங்களில் சொன்னபடியே அவருடைய தெய்வீக திட்டத்தின்படியே இஸ்ரேல் என்கிற தேசத்தை அவர் உருவாக்கி உலகம் முழுவதும் யூதர்களை கூட்டி சேர்த்து அங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. அதை அழிப்போம் என்று கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ தேசங்களும் போப்பு முதற்கொண்டு அதே போல் இங்கே அரபு தேசங்கள் எல்லோருமே அதை அழிப்போம் என்று நிற்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தம் இது. அவர்கள் தேவனுக்கு எதிராக யுத்தம் பண்ணுறதுனால தான் திரும்ப திரும்ப யுத்தம் பண்ணியும் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய அழிவுகள் அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போது இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ தேசங்களுக்கும் தேவனுடைய திட்டம் தெரியல. அதனால தான் அவர்கள் சாத்தானின் பக்கம் சென்று நிற்கிறார்கள். அது மட்டும் இல்லை, யூதர்களுக்கே தெரியல. பல யூத தலைவர்களும் உலகத்தின் நன்மதிப்பை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீன தேசம் உருவாக்குறதுக்கு நாங்கள் இடம் தர்றோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை அழிப்போம் என்பதையே வெளிப்படையாக கொள்கையாக வைத்திருக்கிற அமைப்புகள்கிட்டே போய் அந்த பிரதேசங்களை கொடுக்குறாங்க. அதனுடைய விளைவை தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பகுதிகளை பயன்படுத்தி அங்கே ஆயுதத்தை குவித்து தீவிரவாத அமைப்புகளை வளர்த்து அங்கேருந்து இஸ்ரேலை அழிப்பதற்கான யுத்தங்களை ஆரம்பிக்கிறாங்க. யூதனோ கிறிஸ்தவனோ சத்திய அறிவு இல்லை அப்படின்னா சாத்தானவர்களை வஞ்சகமாக தேவனுக்கு எதிரான நிலைக்கு கொண்டு வந்துடுவான். அப்படி தான் இன்றைக்கு பல யூதர்களும் கூட ஆஸ் அ ஜூ ஐ சப்போர்ட் பாலஸ்தீனம், இப்படின்னு நான் யூதனாக இருந்தாலும் பாலஸ்தீன மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்குறேன், பாலஸ்தீன மக்களை இஸ்ரேல் ஒடுக்குகிறது அப்படின்னு பொய் பிரச்சாரத்துக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல யூதர்கள் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேலே விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் இஸ்ரேலுக்கு பல பாதிப்புகள் அழிவுகள் வருது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த இடத்தை இவர்கள் பாலஸ்தீன தேசத்துக்கு என்று கொடுத்ததுனால என்ன நடந்திருக்கு? அப்படி கொடுத்த காசால இருந்து தான் இவ்வளோ பெரிய தாக்குதலை இஸ்ரேலுக்கு நடத்திருக்காங்க. அதுதான் இவ்வளோ பெரிய யுத்தத்துக்கு காரணமாகி இவ்வளோ உயிரிழப்புகளுக்கும் காரணமாகி இருக்கிறது. அதேமாதிரி வெஸ்ட் பேங்க் அவங்களுக்கு PLO நிர்வாகத்தில் கொடுத்ததுனால தான் இன்றைக்கு வரைக்கும் அங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் இது எங்களுடைய தேசம், இஸ்ரேல் தான் ஆக்கிரமித்து கொண்டது அப்படி நம்பிட்டு இருக்காங்க. அப்படி மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுத்து வளர்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இது எங்களுடைய தேசம், இஸ்ரேலர்கள் எங்கேயோ இருந்து எங்களுடைய தேசத்தை எங்கிட்ட இருந்து பிடிங்கி எங்களை அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க தேசம் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மற்ற பல தேசங்களில் இருந்து வந்தவங்க தாங்கிறத வசதியாக மறந்துடுறாங்க. அதனால் அவங்க எப்படியாவது யூதர்களை விரட்டிடணும், அவங்கள அழித்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் இருக்கிறாங்க. அதனால தான் அங்கே மிக எளிதாக பல தீவிரவாத அமைப்புகள் உருவாக முடியுது. இவங்களை தீவிரவாதிகள் தூண்டி இவங்களையும் தீவிரவாதத்தை வன்முறையை செய்ய வைக்கிறாங்க. ஆனால் அரபுக்கள் தான் அந்த வன்முறைகளை எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா கூட யூதர்கள் தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேலே முழு விசுவாசத்தோடு இருந்து அந்த பகுதி முழுவதையும் இவர்கள் அரசாங்கத்துக்கு கீழே கொண்டு வந்திருந்தாங்கன்னா அந்த அரபுகளுக்கும் நல்ல கல்வியை கொடுத்துருக்கலாம். இன்றைக்கு தீவிரவாதிகள் இப்படி மூளைச்சலவை செய்வதை தடுத்திருக்கலாம்.
இதனால் அங்கே இருக்கக்கூடிய அரபு மக்களிடமாவது பெருமளவு வெறுப்பையும் வன்முறையையும் குறைத்திருக்கலாம். இன்றைக்கு பல இஸ்ரேல் மக்களுக்கு தேவ நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. வேதாகமும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வெளிப்பாடு என்பதன் மேலே முழு விசுவாசம் இல்லாமல் இருக்குது. ஆனால் இவங்க வேதாகமத்தின் மேலே முழு விசுவாசத்துறை இருந்திருந்தால் அந்த வாக்குத்தத்தத்தை நம்பியிருப்பாங்க. அப்போ இவங்க இஸ்ரேல் அரசாங்கத்தை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய அரபு மக்களுக்கும் உண்மையை தெளிவுபடுத்தி இருக்கலாம். நீங்கள்லாம் பல தேசத்தில் இருந்து இங்கே வந்தவங்க இல்லையா? வேலைக்காக எகிப்தில் இருந்தும், ஈரானில் இருந்தும், ஈராக்கில் இருந்தும், அரேபியாவில் இருந்து, லெபனான், இன்னும் தூரத்தில் இருக்கக்கூடிய மொராக்கோ தேசம், இங்கெல்லாம் இருந்து வேலைக்காக இங்கே வந்து குடியேறினவங்க 100 வருஷத்துக்கு முன்னால் கூட வந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த நிலத்துக்கான பூர்வக்குடிகள் கிடையாது. இஸ்ரேல் மக்கள் தான் அந்த நிலத்துக்கான பூர்வக்குடிகள் அப்படிங்கிற அந்த உண்மை அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே பள்ளிகளில் இருந்தே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் அந்த அரபு மக்களுக்கு அங்கே வாழ்வதற்கு எல்லா உரிமையும் இருக்குது. முழு உரிமையோடு அங்கே அவர்கள் வாழலாம். இஸ்ரேல் தேசம் அவர்களுக்கு எல்லா உரிமையையும் சுதந்திரத்தையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அவர்களுக்கு அங்கே சம உரிமை இருக்குது. ஆனால் அந்த இடத்துல இஸ்ரேல் அல்லாத ஒரு தேசத்தை உருவாக்கக்கூடாது. அந்த நிலப்பகுதி யூத மக்களுக்கானது. அந்த நிலப்பகுதியுடைய பூர்வக்குடிகள் இஸ்ரேல் மக்கள். அங்கே பாலஸ்தீனமோ அல்லது வேறு எந்த தேசமோ உருவாகவே கூடாது. இந்த தெளிவு முதல்ல அங்கே யூத மக்கள்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய அரபு மக்களுக்கு அவங்க ஒரு தெளிவை கொடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுக்கே இந்த விசுவாசம் கிடையாது. யூதர்கள் பலரும் அங்கே பாலஸ்தீன தேசம் உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் பல கிறிஸ்தவர்களும் கூட இருக்கிறாங்க. அதனால தான் ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா தேசங்களெல்லாம் கூட இந்த ஃப்ரீ பாலஸ்டைன் இயக்கத்துக்கு பெரிய அளவில் ஆதரவு இருக்குது. போப்போ அங்கே பாலஸ்தீன தேசம் வரணும் என்கிற கருத்தோடு தான் இருக்கிறாரு. அதனால தான் இன்றைக்கு அமெரிக்க தேசத்தில் பெரும்பாலானவர்கள், ஐரோப்பிய தேசங்கள் எல்லாமே இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக இருக்குது. பாலஸ்தீன தேசத்தை அங்கீகரிப்போம்னு இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் இவர்கள் தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக, தேவனுக்கே எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய திட்டத்தை பற்றி அந்த சத்திய அறிவு இல்லாததால் சாத்தான் இவர்களை எல்லாம் அர்மகுதன் யுத்தத்திற்காக திரட்டி கொண்டிருக்கிறான். தேவனுக்கு எதிராக இவர்களை நிறுத்தி கொண்டிருக்கிறான். அப்போ தேவனுடைய திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்குது. இந்த டிவைன் பிளான் சேனலில் தேவனுடைய திட்டத்தை பற்றிய பாடங்கள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். 8 பகுதிகளை கொண்ட இஸ்ரேலை கூட்டுச் சேர்த்தல் என்ற பாடம் இருக்குது. அதையும் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். அதே போல் இஸ்ரேல் யாருடைய தேசம் என்கிற ஒரு பாடம் இருக்குது. இதில் ஆபிரகாமின் சந்ததியான ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்ட தேசம் இது, இஸ்மையேலுக்கு கொடுக்கப்பட்ட தேசம் இது. உலக சட்டத்தின்படியும் நியாயத்தின்படியும் வேதாகம சத்தியத்தின்படியும் இந்த பகுதி யாருடைய தேசம் என்பது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். அரபு மக்களுக்கு அரேபிய தேசம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் நிலப்பகுதியை அவங்க எடுத்துக்கொள்ளவே கூடாது. இஸ்ரேல் மக்கள் தேவன் கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரிக்க போகும்போது கூட, எகிப்திலேருந்து வர்றாங்க, அதை சுதந்திரிக்க போகும்போது கூட வழியில் இருக்கக்கூடிய மோவாப், அம்மோன் தேசங்கள் எல்லாம் இஸ்ரேல் மக்களை வழியாக போகிறதுக்கு கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ கூட தேவன் என்ன சொல்கிறார்? அவங்களோட சண்டை போடாதீங்கிறார் இல்லையா? அது அவர்களுக்கு நான் கொடுத்த தேசம், உங்களுடைய சகோதரர்களான அவர்களுக்கு நான் கொடுத்த தேசம், அதில் ஒரு அடி நிலம் கூட தரமாட்டேன்னு சொல்கிறார். தேவன் நீதி உள்ள தேவன் இல்லையா? இஸ்ரேல் மக்களுக்கு எந்த இடத்த அவர் கொடுத்தாரோ, எதை வாக்குத்தத்தம் பண்ணாரோ அந்த இடம் தான் இஸ்ரேல் மக்களுக்கு. பக்கத்திலே சகோதரர்களுக்கு கொடுத்துருக்காரு, அந்த இடத்துலேருந்து ஒரு அடி நிலம் கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போது அதே போல் தான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த தேசம் இஸ்ரேல் மக்களுக்கு தான். அதில் ஒரு அடி நிலம் கூட அரபுக்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அதில் ஒரு அரபு இஸ்லாமிய தேசமோ அல்லது வேறு எந்த ஒரு தேசமோ அதில் உருவாக்க முடியாது. ஏன்னா தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு அதை கொடுத்துருக்கிறாரு. அவருடைய திட்டத்தின்படி எங்கள் இஸ்ரேல் தேசத்தை கொண்டு வந்தாகணும். அப்படி அந்த நிலத்தை ஆக்கிரமிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவர்கள் தேவனுக்கு எதிராக யுத்தம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதனால் அவர்களால் ஜெயிக்கவே முடியாது. அதுதான் இப்போ அங்கே நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை முறை இந்த அரபு தேசங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணியிருக்கு. அப்போல்லாம் இஸ்ரேல் தேசம் எளிதாக அழிக்கப்பட்டிருக்கலாம். அதனால தான் அவங்க தைரியமாக யுத்தத்தை ஆரம்பித்தாங்க. ஆனால் மற்ற தேசங்களைப் போல அல்ல இஸ்ரேல் தேசம். இதை கொண்டு வந்தது தேவன். அவர்தான் அதை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் என்பதை தெரியாமல் அவங்க யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. அற்புதமாக தேவன் அவர்களை பாதுகாத்தார். அந்த யுத்தம் 6 நாள் யுத்தம்லாம் மிக அதிக அளவு அற்புதங்கள் நடந்த யுத்தம். அமெரிக்க இராணுவ அகாடமியில் இந்த யுத்தத்தை பற்றி அவங்க படிக்கவே மாட்டாங்களாம். ஏன்னா சாத்தியமில்லாத ஒரு யுத்தமாக இருக்குது, இப்படியெல்லாம் செயல்பட்டு ஜெயிக்க முடியாது, அதனால் இது அற்புதமாக தான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 1973 யாம் கிப்பூர் யுத்தம். இந்த யுத்தத்தில் ரஷ்யாவுடைய நவீன கருவிகளோடு சிரியா யுத்தம் பண்ணியது. இரவில் கூட அவர்களால் பார்த்து யுத்தம் பண்ண முடிந்தது. ஆனால் இஸ்ரேல்கிட்ட போதுமான படைகள் இல்லை. இஸ்ரேல் எதிர்பார்க்காத நேரத்தில் வேறு தாக்குதல் நடந்தது. அதனால் ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கு பெரிய இழப்பு.
அப்படி இருந்தும் ஒரே வாரத்தில் நிலைமை தலைகீழாக மாறியது. ஒரே ஒரு இஸ்ரேலிய டாங்கி பல 100 சிரிய டாங்கிகளுக்கு எதிராக யுத்தம் பண்ணியது. இதில் சிரியாவின் பல 100 டாங்கிகள் பின்வாங்கி ஓடியது. இப்படி யுத்தங்களில் நடந்த அற்புதங்களை பற்றியே நாம் தனியாக பல பாடங்களாக படிக்கலாம். அதேபோல் இஸ்ரேல் நடத்திய பல ஆப்ரேஷன்கள், இதிலெல்லாம் இவர்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாக வெற்றிகரமாக செயல்படுத்தி இருக்கிறாங்க. வேறு எந்த தேசங்களும் அப்படி செயல்படுத்த முடியலை. 6 டே வார், யாம் கிப்பும் வார் என்று 50-60 வருடங்களுக்கு முன்பு நடந்த யுத்தங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ இப்படிலாம் அற்புதம் நடந்ததுன்னு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய கண் முன்னால் நடக்கிற இந்த யுத்தத்தில், 2023 அக்டோபர் 7க்கு அப்புறம் நடக்கிற இந்த யுத்தத்தில் எவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள், நம்ப முடியாத காரியங்கள் நடக்குது. உலகமே ஆச்சரியமாக பார்த்து கொண்டு இருக்கிறது. காசால அவங்க பண்ண யுத்தம், ஹிஸ்புல்லாக்களோட அவங்க பண்ண யுத்தம், ஈரானோட ஹவுதிகளோட பண்ண யுத்தங்கள், 2023 அக்டோபரில் இருந்த நிலை இஸ்ரேலை அழிந்து போய்விடும் என்பது போன்ற ஒரு நிலை. சுற்றி இருக்கக்கூடிய எதிரி தேசங்கள், அத்தனை தீவிரவாத அமைப்புகள், அவர்களிடம் அவ்வளவு ஏவுகணைகள் இருந்தது. ஆனாலும் 2 வருடங்களில் நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது. இஸ்ரேல் 7 முனைகளில் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இதுவரை அவர்களுடைய ஒரு விமானம் கூட சுட்டு வீழ்த்தப்படவில்லை. இஸ்ரேலை அழிப்போம் என்று சொல்லிய அந்த தலைவர்கள் இன்றைக்கு ஒருத்தர் கூட இல்லை. இதெல்லாம் தற்செயலாக நடந்ததில்லை. தீர்க்க தரிசனங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. சகரியா 12 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்களின்படியே இஸ்ரேல் தேசம் இன்றைக்கு உலகத்தின் மத்தியில் இருக்கிறது. அதெல்லாம் நம்முடைய கண் முன்னால் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். சுற்றிலும் இருக்கக்கூடிய அரபு தேசங்கள் இஸ்ரேலை அழிப்பதற்கு என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. யுத்தங்கள், தீவிரவாத தாக்குதல்கள், பொருளாதார தடைகள், இப்படியெல்லாம் செய்தும் அவர்களால் முடியவில்லை. பாறையில் போய் மோதின மாதிரி அவங்களுக்கு இருக்குது. இஸ்ரேலை கொஞ்சமும் அவர்களால் அசைக்க முடியவில்லை. 2023 தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் மிக பயங்கரமானதாக இருந்தது. காசால ஹமாஸ் தீவிரவாதிகள், லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள், ஏமனில் ஹவுதிகள், ஈராக், சிரியா, ஈரான், இப்படி பல தேசங்களை தாக்கியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளையும் அதன் தலைவர்களையும் அழித்திருக்கிறார்கள். இப்படி சுற்றிலும் அதன் எதிரிகளை சாம்பலாக்கும் அக்கினியாக இஸ்ரேல் இருக்கிறது. இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியேயாகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிடப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகளெல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். அதனால தான் நாம் இன்றைக்கு பார்க்குறோம், உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறது. ஐநா சபை, மீடியாக்கள், பிபிசி, CNN, அல்ஜசீரா, இப்படி எவ்வளவோ தொலைக்காட்சிகள் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. எவ்வளவோ அமைப்புகள், அமெரிக்காவில் கட்சிகள், அமைப்புகள், ஐரோப்பிய தேசங்கள், அரபு தேசங்கள், இப்படி எல்லா தேசங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக நின்றாலும் அவர்கள் இன்றைக்கி ஒன்றும் செய்ய முடியல. இன்றைக்கி ஐரோப்பிய தேசங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக திரண்டிருக்கிறாங்க. பிரிட்டன், பிரான்ஸ், அயர்லாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, போர்ச்சுகல், இப்படி எல்லா தேசங்களும் பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அவர்களால் அங்கே பாலஸ்தீன தேசத்தை கொண்டு வரவே முடியாது. ஆனால் இப்போ தான் கடைசியாக இஸ்ரேலிய பிரதமர் வேதாகம சத்தியங்களுக்கு இணக்கமாக பாலஸ்தீன தேசம் என்பது ஒரு நாளும் உருவாகாது, இந்த பகுதி எங்களுடைய பகுதி, எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதனால் இங்கே இஸ்ரேல் தேசம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கிறார். அக்டோபர் 7க்கு பிறகு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் மிக அதிகமாக இருந்தது. இல்லை, காசால மட்டும் இல்லை, வெஸ்ட் பேங்க்லேருந்து தீவிரவாத தாக்குதல் மட்டுமல்ல, லெபனான்லேருந்து ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள், ஈராக்லேருந்து கூட ராக்கெட்டுகளை விட்டாங்க, ஹவுதிகள் ராக்கெட்டுகளை விட்டாங்க, ஈரானில் இருந்து ராக்கெட்டுகள் அனுப்பப்பட்டது, இன்னொரு பக்கம் சிரியாவில் இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்படி இஸ்ரேல் 7 முனைகளில் யுத்தம் செய்து ஜெயித்திருக்கிறது. இதை பெஞ்சமின் நெதன்யாகு இந்த செப்டம்பர் 27 UN மீட்டிங்கில் பேசும்பொழுது குறிப்பிட்டார். இதெல்லாமே தீர்க்க தரிசனமாக மீகா 5:8-9 சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேல் பகைமை தேசங்களுக்கு மத்தியில் பீறி போடுகிற சிங்கமாக இருக்கும். ஆஸ் அ யங் லயன் அமங் த ஃப்ளாக்ஸ் ஆஃப் த ஷீப். அப்படி தான் நடந்தது. உலகமே எதிர்த்தாலும் இஸ்ரேல் தேசம் சுற்றி இருக்கக்கூடிய பகைமை தேசங்களுக்குள்ளே புகுந்து அவர்களுடைய தலைவர்கள், தீவிரவாத அமைப்புகள், ஆயுதங்கள், கட்டமைப்புகள், இவைகளை தாக்கி பெருமளவு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதையெல்லாம் செய்து முடித்துவிட்டு ஐநா சபையில் உலக தேசங்களுக்கு முன்பாக நின்று இதையெல்லாம் நாங்கள் சாதித்திருக்கிறோம், இன்னும் நாங்கள் எடுத்த வேலையை முற்றிலுமாக முடிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்.
யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும், கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். சுற்றிலும் இத்தனை எதிரிகள் இருக்கும்போது அங்கே ஒரு இஸ்ரேல் தேசம் உருவானது மட்டுமல்ல, இத்தனை எதிரிகளும் இஸ்ரேலை அழிக்க எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொண்டே இருந்தாலும் இஸ்ரேல் தேசம் எல்லா துறைகளிலும் முன்னேறி இன்றைக்கு உலகத்தில் வல்லரசாக நிற்கிறது. கிட்டத்தட்ட 6000 வருடங்களாக உலகத்தில் பெரிய மாற்றங்கள் எதுவும் நடக்காமல் இருந்த அந்த ஸ்டாட்டிக் வேர்ல்டாக இருந்த காலகட்டத்திற்கு பிறகு, கிறிஸ்துவின் நாள் ஆரம்பித்த பிறகு அவர் வந்து வெளிச்சத்தை கொடுக்குறார், அறிவை கொடுக்குறார். அதன் மூலமாக தான் சமுதாயத்தில் அதுவரை இல்லாத அளவு மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்தது. எவ்வளவு அறிவியல் கண்டுபிடிப்புகள், இப்படி கிறிஸ்து வெளிச்சத்தை கொடுத்ததுனால தான் இவ்வளவு அறிவியல் முன்னேற்றங்கள். அதனால தான் உலகம் இருளிலிருந்து வெளியே வந்திருக்கு. அதனால தான் தேவனால் திரும்பவும் கொண்டு வரப்பட்டு அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரேல் தேசம் அறிவியலில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. நம்ம எல்லாம் பயன்படுத்துகிற ஏராளமான கண்டுபிடிப்புகள் இஸ்ரேல் கொடுத்தது தான். சுற்றியுள்ள அரபு தேசங்களில் பாருங்கள், எவ்வளோ பின்தங்கி இருக்கிறாங்க. சுதந்திரம் கிடையாது, வன்முறை, மத அடிப்படைவாதம். ஆனால் இஸ்ரேல் தேசம் உலகமே பிரமித்து பார்க்கக்கூடிய அளவில் முன்னேறி இருக்கிறது. இதுவே சர்வ வல்லமையுள்ள தேவன் இஸ்ரேல் தேசத்தை மீண்டும் கொண்டு வந்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம். அத்தி மரத்தைப் போல மற்ற மரங்களும் துளிர்விடும். பூமியில் வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு முன்னடையாளமாக இருப்பதால் மற்ற தேசங்களும் இந்த அறிவியல் வளர்ச்சியில் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த முன்னேற்றத்திலும் இஸ்ரேல் தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின்படி இஸ்ரேல் தேசத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தேசங்கள் தான் அங்கே ஆசீர்வதிக்கப்படும். எங்கெங்கே துரத்தப்பட்ட யூத மக்கள் இங்கே வந்து குடியேறி இவ்வளவு அருமையாக ஒரு தேசத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். விவசாயம், இராணுவம், மருத்துவம்னு எல்லா துறைகளிலையுமே அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அரபுகளும் இவர்களோடு சேர்ந்து முன்னேறி இருக்கலாம். ஆனால் தேவன் உன்னை சபிப்பவனை சபிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதன்படியே இன்றைக்கு நடப்பதை நம்ம பார்க்குறோம். எந்தெந்த தேசங்களெல்லாம் இஸ்ரேல் தேசத்தை அழிப்போம் என்று சொல்லி வந்ததோ அந்தந்த தேசங்கள்லாம் இன்றைக்கு அழிந்து போயிருக்கிறது. ஆனாலும் இந்த ஐரோப்பிய தேசங்கள், அரபு தேசங்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக வரும். இஸ்ரேலை அழிப்பதற்கான முயற்சிகளை திரும்பவும் செய்வாங்க. இன்றைக்கு நேட்டோ அமைப்பை போல அரபு தேசங்களுக்கான ஒரு இராணுவ கட்டமைப்பை உருவாக்கணும் என்று அதற்கான முயற்சிகளை ஆரம்பித்திருக்கிறாங்க. இப்படி தீர்க்க தரிசனத்தில் எசேக்கியேல் 38 சொன்னபடி அவர்கள் இஸ்ரேல் தேசத்தை அழிக்க திரளாக வந்தாலும் அப்பொழுதும் இஸ்ரேல் தேசத்தை அழிக்க முடியாது. ஏனென்றால் தேவன், நான் அதை நட்டேன், இனி அது பிடுங்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் சாத்தானின் தூண்டுதலால் இவர்கள் ஒன்று கூடி இஸ்ரேலை அழிக்கும் காரியத்தை செய்ய வருவார்கள். அப்பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவன் இஸ்ரேலை காப்பதற்காக யுத்தம் செய்வார். அப்பொழுதுதான் இவர்கள், இஸ்ரேலின் தேவன்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர்களுடைய ராஜாவாகிய மேசியாதான் இப்பொழுது உலகத்தின் ராஜாவாக வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வார்கள். எருசலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர்கள் என்று அப்போது யூதாவின் தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்லுவார்கள். சரி, உலக மக்களுக்கு இஸ்ரேல் தேசம் இப்படி மீண்டும் வந்திருப்பதும் பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைந்திருப்பதும் என்ன செய்தியை கொடுக்கிறது? எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருக்கும்போது தேவன் மோசேயை அனுப்பி அவர்களுக்கு மிகப்பெரிய விடுதலையை கொடுத்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். அவர்களுக்கு அடிமைத்தலையில் இருந்து மிகப்பெரிய விடுதலை கிடைத்தது. அப்போ இஸ்ரேல் தேசம் எதை அடையாளமாக காட்டுதுன்னா, தேவன் உலக மக்களுக்கு கொடுக்க போகும் மிகப்பெரிய விடுதலையை காட்டுகிறது. உலக மக்கள் இன்றைய இந்த உலக அமைப்பில் எப்படி அடிமைப்பட்டிருக்கிறாங்க பாருங்கள். தீமையான இந்த உலக அரசாங்க மத அமைப்புகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. எவ்வளவுதான் நீங்கள் சம்பாதித்தாலும் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறீங்க. பாவம், உலக இச்சைகள், பழக்க வழக்கங்கள், சமுதாய அமைப்புகள், கட்டுப்பாடுகள், இதற்கு நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீர்கள். ஏன்னா இது சாத்தானுடைய தீமையான உலக அமைப்பு. அன்புள்ள தேவன் இந்த நோய்கள், மரணத்திலிருந்தும், எல்லா விதமான பாவம், தீமைகளில் இருந்தும் எல்லா உலக மக்களுக்கும் விடுதலையை கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு தீமைகளற்ற சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய தேவனுடைய அரசாங்கம் சீக்கிரமே வரப்போகிறது. அதுதான் இன்றைக்கு வந்திருக்கிற இஸ்ரேல் தேசம் அடையாளமாக காட்டிக்கொண்டிருக்கிறது. எப்படி இன்றைக்கு இந்த இஸ்ரேல் தேசத்தை அழித்து விட வேண்டும் என்று
சுதந்திரத்தையும் நீதியையும் சமாதானத்தையும் விரும்பாத அதனுடைய எதிராளிகள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்களோ, அதே போலதான் சாத்தான் வரப்போகிற தன்னுடைய ராஜ்யத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறான். ஏன்னா இந்த மக்கள் விடுதலை அடைவதை அவன் விரும்பவில்லை. ஆனாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் சாத்தானுடைய இந்த தீமையான உலக அமைப்பை அழித்து அவருடைய அரசாங்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக நோய்கள், மரணம், தீமைகள், பாவம் இல்லாத ஒரு உலகத்தை மக்களுக்கு கொடுப்பார். அன்றைக்கு தான் எல்லா மக்களும் எல்லா அடிமை தலையிலும் இருந்து விடுதலை அடைந்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. இந்த தேவனுடைய திட்டத்தை பற்றி ஏராளமான பாடங்கள் இருக்கிறது. அவற்றிற்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இவையெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமென்.